இந்த பக்கம் சும்மா வந்தோம். அடுத்த செட் ஆஃப் வீடியோஸ் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் இருக்கும். வெல்கம் டு கேட்டிஃபை. ஸோ இது இன்னொரு எபிசோட்ஸ் ஆஃப் பேர் வச்சிட்டோமா? இதுக்கு பேர் என்ன? இன்னைக்கு இந்த செட் ஆஃப் வீடியோஸோட வந்திருக்காப்ல. முதல் வீடியோ போட பாத்துருவோம். ஸ்ட்ரைட்டா போயிடலாம். அவ்வளவுதான், என்ன பண்றது, வாழ்க்கைனா அவ்வளவுதான். மனசு என்ன பாக்கியாங்க, என்ன பண்றது? போட நாங்கிறோம், போட எனக்கு பாத்துறது இல்ல, தைரியமா போட. மங்களகரமா இருக்கும். சப்பாத்தி இதெல்லாம் பேண்டுடா. எட்டியெல்லாம் பாக்குது, நேரம் பார்த்தாவே தெரியும். ரைட்ரா, இந்த பிரபஞ்சத்துல உங்ககிட்ட உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம்டா. சாப்பிட்டு உயிர் வாழ்றது கரெக்டா சொல்லுங்க. சாப்பிட்டு உயிர் வாழ முடியாதுடா. இங்க வருவர்களுக்கு கேன்சர் இலவசம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஒரு சேஃப்டி பேப்பர் கூட போடல, டைரக்டா நியூஸ் பேப்பர். அடே அதுல இங்கு எத்தனை பேர் வந்து சொன்னாலும், எத்தனை கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணாலும் திருந்த மாட்டானுங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. முதல் விஷயம், அதுல யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா பேப்பரை படிக்க யூஸ் பண்ணணும். நம்ம ஆளுங்க தெரியாம வடைய நம்ம அதுல வச்சு தின்னுட்டு இருக்கோம். அதே ரொம்ப 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 தப்பு. என்ன பண்றான்னா, சப்பாத்தியை போட்டு லிக்விட் ஆகுற சாம்பார் அதுலயே, அந்த குழம்ப கிரேவி அதுல ஊத்தலாம். இதனால என்ன ஆகும்னா, அந்த பேப்பர்ல இருக்கிறது இங்கெல்லாம் ஊறி அந்த சப்பாத்தில இருக்கும், அந்த குருமாலதான் இருக்கும். அதுக்குதான் பிரகாஷ் கொடுக்குறானே, பச்சை மிளகா கொடுத்துருக்கான். அது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அது கெடுத்துருமா? இல்ல, எனக்கு புரியல. அந்த சப்பாத்தி எதுல வச்சிருக்கேன் பாரு, கவர்ல, யூஸ் அண்ட் த்ரோ கவர்ல இருக்கு. இது இங்க மட்டுமா யூஸ் பண்றாங்க? ஊருக்குற முக்காவாசி யூஸ் அண்ட் த்ரோ கவர் தான். இல்லப்பா, யூஸ் அண்ட் த்ரோ கவர்ல பொட்டலத்தை கட்டி அதுக்கப்புறம் தான் அந்த கவர் வச்சு தருவாங்க. இவன் டைரக்டா அந்த கவர்ல சப்பாத்தி எடுத்து வந்துக்கிறான். ரொம்ப ரொம்ப அந்த பக்கெட்ல அந்த குருமா. இது இங்க மட்டும் தான் நடக்குது. என்ன நம்ம ஊர்ல எத்தனை நடக்குது பாருங்க, நானே கண் கூட பாத்துருக்கேன். என்னங்க நீங்க, எல்லா ஊர்லயும் நடக்குது. ஏன் நடக்குது? How do I tell you? ஏன் நடக்குது? அவன் பக்கெட் அந்த சொரண்டான் பாத்தீங்களா? அந்த சொரன்றப்ப அந்த பெயிண்டோட அந்த பக்கெட்டோட நேச்சர்ல இருக்கிற பிளாஸ்டிக்கும் ஈஸியா வந்துடும். அந்த ஹீட்ல போட்டா மெல்ட் ஆகும். அந்த ஆல்ரெடி அதுல பிரசன்ஸ் ஆயிருக்கிற பெயிண்ட் மெட்டீரியலும் சரி, அதுக்கு முன்னாடி அதுல பெயிண்டே இருக்காது. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் தின்ட்டு போயிருப்பாங்க. அதுலயே அவங்களுக்கு எல்லாம் அந்த பெயிண்ட் போயிருக்கும். இந்த பிளாஸ்டிக்கோட மெல்ட்டும் அதுல இருக்கு. அப்பன்னு பார்த்தா கண்டிப்பா சொல்றேன், அதுல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நோய்ங்க வரும். இதனால இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது நான் ஒண்ணு வந்தேன், என்னன்னா நிறைய கத்துக்கலாம், நிறைய புத்தகங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா ஏப்ரல் ஃபூல், எது சாப்பிடக்கூடாது போயிட்டு இருக்க தவிர, எது பண்ணக்கூடாதுன்னு போயிட்டு இருக்க தவிர, வீடியோஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளே எடுக்கிறோம். மொதல் விஷயம் வீடியோ எடுக்கிறோம், இருந்தாலும் அது ரிலேட்டடா ஏதாவது சொல்லலாம் தான் எடுக்கிறோம். எடுக்கிறதெல்லாம் மொத்தமா அப்படிதானே இருக்கு. நான் ஒரு வீடியோல ஒரு குறை 2 குறை சொல்லலாம், வீடியோ மொத்தமே குறைய சொல்லலாம். ஆக்சுவலி என்ன நினைச்சு இந்த செட் ஆஃப் வீடியோஸ் எடுக்கிறேன்னா, ஒரு கெட்டது ஒண்ணு இருக்கும், அதுல எப்படி நம்ம நல்லது பண்ணலாம் அப்படின்றது. ஆனா கெட்டதுக்கும் ஒரு அளவு தான்டா. எல்லையே மீறி போறீங்களான்ற மாதிரி தான் இருக்கு. நான் தான் இந்த இடத்துல ஹைஜீனா இருக்கணுங்க, சோ இதை இப்படி பண்ணணும் அப்படின்றான். இவங்க பண்றது ஏதோ 5% 10% தப்பு பண்ணா திருத்தலாம். இவன் பண்ற 95% தப்பு தான். அந்த 5% ஏதோ தெரியாம நல்லது இருக்கும், அவ்வளவுதான். அது தெரியாம நல்லது என்ன சொல்லுங்க? அந்த தெரியாம நல்லது கோதுமை மாவு. ஐயோ, அது எப்படி எடுத்தான்னு தெரியாது, அது எப்படி மாவு பிசைஞ்சான்னு தெரியாது. இப்ப முதல்ல நான் சொல்லிட்டு என்ன நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை மூடி வச்சிருக்கான். எத்த மூடி வச்சிருக்கான்? உள்ள மூடி வச்சிருக்காங்க. அது எங்க சப்பாத்தி மேலதான் வச்சிருக்கான், உள்ள குருமா மட்டும் தான் மூடி வச்சிருக்கான். தானே எடுத்தான், பாத்தீங்களா இல்லையா? என்னங்க நீங்க வீடியோ நல்லா பாருங்க பாருங்க. பெயிண்ட் பக்கெட்ல ஊத்துறான் இன்னொருத்தனுக்கு. அதெல்லாம் விடுங்க, அவன் உள்ள தான் எடுக்கிறான் பாருங்க. தெளிவா ஜூம் போங்க பாருங்க, எவ்வளவு உள்ள இருந்து எடுக்கிறான். அது எப்படி ஜூம் இன் போ. அந்த மாதிரி தானே இருக்கு. உள்ள இருக்கிறது பிளாஸ்டிக் கவருங்க. கடைசியா பார்த்தா 5% கூட தெரியாம கூட நல்லது பண்ண குறிக்கோளோட பண்ணிட்டு இருக்கான். சுட பிளாஸ்டிக் கவர் மட்டும் என்னடா, ஐயோ சாமி நான் முன்னடா, இது மேல முன்னடா, வேற வீடியோ போயிடா, தயவு செஞ்சு வேற வீடியோ போடா, இவனுக்கு நல்லது இல்லை, இவன் கடையை இழுத்து மூடுங்கடா தயவு செஞ்சு. ஐயோ வேணாண்டா.
வேணாம் பாலிடிக்ஸ் பேசனா. வேணாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த உணவு வேண்டாம். ஓகே, இவ்வளவு தூரம் பார்த்ததெல்லாம் வந்து அவுட் ஸ்டேஷன். ஓகே, நம்ம ஏரியாவுக்கு வருவோம். அப்ப நம்ம ஏரியாவுக்கு பண்ண தெலுங்குல எல்லாம் தெரியும்ல, நம்ம ஏரியாவுக்கு வரும். ஓ இது இந்த நியூஸ் இப்போ கடையில பிரியாணி கடையில தற்கொலை செய்து கொள்வதாக அடிக்கடி உணவு சேஃப்டி ஆபீசர்ஸ் வந்து இந்த ரைடு வந்துகிட்டே இருக்காங்கன்ட்டு என்ன பண்றாங்க, இந்த உரிமையாளர் என்ன பண்றாரு, நான் இவங்க வாழ விட மாட்டாங்க, நான் போய் சாவறேன் அப்படின்னு பண்றாரு. மத்தவங்க சாப்பிடாம வரவே செய்யறான், அது தெரியாதா? எனக்கு அவங்க வந்து கண்டினியூஸா வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, கடைக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்ட்டு. வியாபார நேரத்துல உசுர வாங்காது, 2 பேரும் ஓரமா நில்லுங்க. சோ அந்த ரீசன்னால இவர் வந்து மன உளைச்சல் காராயி பெட்ரோல் காரை தூக்கிட்டு போயிட்டு நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன், நான் எதுவும் செத்து போயிடுறேன் அப்படின்றாரு. ஆக்சுவலி இப்ப வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? அதான் கண்டினியூஸ் ஐ மீன் கண்டினியூஸா அவங்க ப்ரெஷர் தராங்கன்னா நீ அப்ப அங்க சரி பண்ணிருந்தனா அந்த ப்ரெஷர் உங்களுக்கு தருவாங்களா மாட்டாங்கன்றதான் என்னோட கேள்வி. அங்க ஒரு சூழ்நிலையே இருக்காது, அவன் வர்றதுக்கான சூழ்நிலையே இருக்காது. மேபி நீ எல்லா விஷயத்திலும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா, முதல் விஷயம் லைசன்ஸ் வாங்கணும், லைசன்ஸ் ட்ரைனிங் இது ரெண்டுமே நீ பண்ணிட்டு அப்புறம் அந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படையாத அளவுக்கு நீ ஒரு கடை வச்சிருந்தா எந்த ஆபீஸும் வந்து கேள்வி கேட்க போறது இல்லை, முதல் விஷயம். சரியா? இதுக்கு அப்புறமேட்டு ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு கடைகள் இருக்கு, எல்லா கடைகளும் செயல்படுறது தான் இருக்கு. இந்த எல்லா கடையிலும் வந்து அந்த ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா கடை கண்டிப்பா தொடர்ந்து நடக்கும். ரூல்ஸ் படி நடக்காத கடைகளுக்கு தான் அவங்க இந்த மாதிரி குடைச்சல் கொடுப்பாங்க. நீ ஃபாலோ பண்ணிட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? முதல் விஷயம். இப்ப வருவானுங்க, கீழே வருவாங்க, என்ன தெரியும் வருவானுங்க, ஏய் நீ வந்து அவங்க கைகூலி அப்படின்ட்டு வருவாங்க. எவங்க கைகூலி? அவங்க ஓ நீ அப்படி வரியா? அவங்க கைகூலி அப்படின்ட்டு வருவாங்க. என்னன்னா நீ சொல்ற சேஃப்டி ஆபீசர்ஸ் அவங்க வந்து வாங்கிட்டு இதெல்லாம் பண்றது இல்லையா அப்படின்னா கொடுக்கறது உன் தப்பு. நீ சரி பண்ணிட்டு போனா நீ எது கொடுக்கணும்? முதல் விஷயம். சரியா? நீ அந்த விஷயத்த சரி பண்ணிட்ட அப்படின்னா நீ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ கேஸே போடலாம் கவர்மெண்ட்ல, இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், இந்த விஷயம் நான் செஞ்சேன், ஆனா அதே மீறி எனக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க, கேஸ் போடலாம். திருப்பி வரான். அவன் தப்பு பண்றான், அந்த தப்பை அவன் திருத்தவே கிடையாது. அவன் அந்த தப்பை திருத்தாட்டி அந்த கடையில வந்து சாப்பிடுறவங்க நிலைமை என்ன? சோலி முடிச்சு. நிறைய பேர் ஹோட்டல்ல நல்ல விதமா தான் செய்யறாங்க. இவங்க மேல இருக்க அந்த ஜெனியூனிட்டி அவங்க ஃபுட்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி அதனால ஏதாவது வந்தா இவர் பொறுப்பேற்றுப்பாரா? பொறுப்பு ஏத்திதான் ஆகணும், வேற வழியில். இவன் தான் கடை வச்சிருக்கான், அப்படி தான் பொறுப்பேற்றான். ஆமா ஆமா, கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, நீ ஒரு குவாலிட்டியா கூட ஒரு ஃபுட்டை எல்லா ஸ்டாண்டர்ட் பண்ணி கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்படிதான் கொடுப்பேன்னா கொஞ்சம் வருஷத்துல நீ காணாம போயிடுவேன். குவாலிட்டியா கொடுத்தவங்க தான் இப்போ ஒரு டாப் பிராண்ட்ஸா நிக்கிறாங்க, குவாலிட்டி இல்லாதவங்க கல்லுக்கிட்டு போறாங்க. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். எழுதிங்க. நிறைய வந்து சமுத்திரக்கனி இவரெல்லாம் எங்கடா ஒளிஞ்சிருக்காரு, அப்பப்ப தேவையான்றப்ப எடுத்து தெளிச்சு விடுறோம். ஓகே, யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்கு போலாம். அதை கொஞ்சம் பாக்குற மாதிரி மக்களுக்கு நல்லது சொல்லியே நம்ம காலங்கள் போகுதுப்பா. நல்லதே போலாம். அடுத்து என்னடா அது? என்னன்னு தெரியல. ஏய் பாவ் பாஜி. சாரிங்க, நான் சாப்பிட்டது இல்லை, ஆனா பாத்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அது. அப்ப உங்களுக்கான வீடியோ தான். இல்ல மொத கிளிப் பாரு, பட்ரு அது வந்து மெல்ட் கூட ஆகல. இல்ல இவ்வளவு பட்டரை ஒருத்தன் ஒரே நாள்ல தின்னா. இல்லப்பா, நான் ஆக்சுவலி நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த அளவுக்கு பட்டர் எல்லாம் என் கண்ணு முன்னாடி செஞ்சாங்க, இந்த அளவுக்கு பட்டர் போடல. நாலு கட்டி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க, உங்க கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்லப்பா, அது முன்னாடி தான் செய்வாங்கன்னு வைங்க. ஆனா இவ்வளவு பட்டர் வந்து அவன் ரொம்ப பணக்காரனா இருந்தாதான் இப்படி எல்லாம் அவன் பண்ணுவான். இவ்வளவு பட்டர் வச்சு ஒரு பண்ணே அவ்வளவு முக்கி எடுக்கிறான் பட்டர்ல. ஆனா எனக்கு நெய்ல இதுல வந்து ஆத்ம திருப்தி இருக்கு. என்னது? இது வரைக்கும் பார்த்த வீடியோல எல்லாம் வந்து ஹைஜீன் இருக்காது, இதுல கொஞ்சம் ஹைஜீனிக் இருக்கு. என்ன அளவுக்கு போடுற இன்கிரிடியன்ஸ் வந்து ஹெவியா போடுறாங்க. என்ன இதுல ஹைஜீன் அப்படி பெருசா பார்த்து கிழிச்ச அப்படின்னா அவ்வளவு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இடம் வந்து சுத்தமா அவுட்டர் ஏரியா எல்லாமே கிளீனிங்க்கு அந்த டேபிள்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே. இது ஒரு ஹோட்டல் செட்டப், அதுக்கான டேபிள்ஸ்ல தான் எல்லாமே இருக்கு.
ஆனா செய்யற விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஹைஜீன் இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி வீடியோல இந்த ஃபுட்ல இருக்க கலோரிஸோ இந்த மத்தபடி இந்த ஃபேட் கண்டென்ட்ஸோ பார்த்தா கொஞ்சம் பயம். ஏன்னா ஹெவி பட்டர்ல பண்றாங்க. சோ அதனால இது கொஞ்சம் பயத்தை கொடுக்குது. இவ்வளவு பட்டர் போட்டு நம்ம சாப்பிட கூடாது, லைட்டா போடலாம். இது ஹெவியா இருக்கு. மத்தபடி சாப்பிட்டது கிடையாது. நீங்க பாவஜி தின்னது இல்லையா? நான் சாப்பிட்டதாலே வாழ்க்கையே வெறுத்துட்டாச்சு, வேஸ்ட் பண்ணிட்டான்ப்பா. எங்க வீட்டுல ஒரு பாவஜி சாப்பிடாதான் ஒரு மனுஷனா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். போயிரு நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலாம். பாவபஜிக்கு தான் பேசிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம் போறவா முதல்ல அதுக்கு நான் தானே டென்ஷன். நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க? பாவபஜி ஏன்டா நீ சாப்பிடல? எங்க வீட்டுல போய் சாப்பிடுறா. எங்க வீட்டுல ரைஸ் சாப்பிட்டாவே நான் தூக்கி போட்டு தெரிகிறாங்க. ஏன் பின்னா ரைஸ் தின்னாம வேற என்ன தின்னுவ? ரைஸ் சாப்பிடு. சிக்கன் ரைஸ், எக் ரைஸ். சார் அது அப்படி சொல்லுங்க. ரைஸ்னா அரிசி, அரிசினே ஒரு இது இருக்கு. நான் கேக்குறேன், இந்த கணக்கு ஏன் இந்த ரைஸ் தான் நீங்க சொன்னீங்க, சிக்கன் ரைஸ் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டோம். அப்ப சோத்து என்னடா சொல்லுவீங்க? சோறு. ரைஸுக்கும் இது, ஃப்ரைட் ரைஸுக்கும் இது. அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதை விட்டு நான் ரைஸ் தொடர ஒரு குத்தம். பாவபஜி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வந்து பேசுறேன் நீ போட. எனக்கு தேவையில்லைங்க. பாவபஜி சாப்பிடாத ஒரு மனுஷன்னு உலகத்துல இருக்கிறானுங்க பாரு. போங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? என்ன போய் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கு அழுத்தி விட்டு இதை ஷேர் பண்ணி விடுங்க. பாவபஜி சாப்பிடாதெல்லாம் பேச மாட்டானுங்க. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம ஜோடி உண்டு போயிடலாம்.